தூய்மை பணிகள் தனியார் மயமாவதற்கு எதிராக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி பின்பு அவர்கள் வலுக்கட்டாயமாக நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்படும் போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிலர், குறிப்பாக பெண்கள், மயக்கமடைந்தனர். 13 நாட்களாக இரவு பகல் மழை வெயில் பார்க்காது இவர்கள் எதிர்த்து போராடிய ராம்கி நிறுவனம் யார்? சென்னையின் 15 மண்டலங்களில் 10 மண்டலங்கள் அதிமுக காலத்தில் தனியார் மயம் பெற்றன. திமுக ஆட்சியில் சுமார் 2 மண்டலங்கள் தனியார் மயமாகின்றன. ராம்கி சென்னை என்விரோ சொல்யூஷன் எனும் நிறுவனத்திற்கு பல மண்டலங்களின் தூய்மை பணிகளுக்கான ஒப்பந்தம் கொடுத்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. இந்த நிறுவனம் நீண்ட காலமாகவே சென்னையில் இப்பணி செய்து வருகிறது. இந்நிறுவனம் ஆந்திராவின் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் எம்பியான அல்லா அயோத்திய ராமி ரெட்டி என்பவரின் நிறுவனம். இந்தியாவில் அதிக சொத்து வைத்திருக்கும் எம்பிக்களில் 2ஆம் இடத்தில் இருப்பவர் இந்த ராமி ரெட்டி. தேர்தல் கட்சி நன்கொடையாக திரிணாமுல் காங்கிரசுக்கு பெரும் தொகையை கொடுத்தது இந்நிறுவனம். 2022ஆம் ஆண்டு எலக்டோரல் பாண்ட் மூலம் சுமார் 105 கோடி 3 முக்கிய தேசிய கட்சிக்கு பண பரிவர்த்தனை செய்திருக்கிறது ராம்கி நிறுவனம். சென்னை மாநகராட்சியில் தனியார் மயப்படுத்துதல் என்பது மிக நீண்ட காலமாகவே திமுக, அதிமுக என இரு கட்சிகளாலும் செய்யப்பட்டு வருகிறது. ராம்கி நிறுவனம் கடந்த முறை அடையார், பெசன்ட் நகர் உள்ளிட்ட 8 பகுதிகளில் 2012-18க்கு உட்பட்ட காலத்தில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட பொழுது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. முறையான பணிகளை மேற்கொள்ளாமலும் ஊழல் தனமாக இவர்கள் செயல்பட்டதும் அம்பலமாகியிருந்தது. மிக குறைவான குப்பை தொட்டிகள், கழிவுகளுடன் கான்கிரீட் குப்பைகளையும் சேர்ப்பது போன்ற பணிகளை செய்தது ராம்கி. இதனால் அதிக எடை கொண்ட கழிவுகளை சேகரித்ததாக கணக்கு காட்டியது. கழிவுகளின் எடை என்பதையே அடிப்படையாக கொண்டே கழிவுப் பொருட்களை கணக்கிட்டது. 1950 மெட்ரிக் டன் கழிவுகளை அகற்ற 3000 தொட்டிகளுக்கு பதிலாக வெறும் 700 குப்பை தொட்டிகளை மட்டுமே ராம்கி பயன்படுத்தியது. சென்னை மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளது இந்த நிறுவனம். ஹைதராபாத் முனிசிபல் கார்ப்பரேஷனுடன் ராம்கி நிறுவனம் 2012 ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஹைதராபாத்தில் ஒரே நாளில் 7000 மெட்ரிக் டன் திடக்கழிவுகளை அகற்ற ஒரு டன்னுக்கு 2000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு வருமானம் 1.40 லட்சம் கோடி என்று வருகிறது. ஆனால் பணம் பெற்றுக்கொண்டு இந்த வேலையை சரியாக செய்யவில்லை எனவும், வீடுகளில் சென்று கழிவுகளை பெறுவது, இரவு துப்புரவை செய்வது போன்றவற்றை இந்த நிறுவனம் சரியாக செய்யவில்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டு ஹைதராபாத் கார்ப்பரேஷனால் அபராதம் விதிக்கப்பட்டது. இப்படி 99 வகையான முறைகேடுகள் நடந்ததாக இந்த நிறுவனம் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்து போபால் விசவாயு கழிவு அகற்றும் வரை கான்ட்ராக்ட் எடுத்து பல முறைகேடுகள் செய்துள்ளது இந்த ராம்கி நிறுவனம். சென்னை என்விரோ சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், ஹைதராபாத் மெட்ரோபாலிட்டன் எனர்ஜி சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் என பல பெயர்களில் வலம் வருகிறது இந்த ராம்கி நிறுவனம். ஹைதராபாத், செகந்திராபாத் 2 நகரங்களின் கழிவுகளில் இருந்து மின்சாரம் தயாரிக்க ராம்கி மற்றும் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்ட KKR நிறுவனம் சேர்ந்து ஒப்பந்தம் போடப்படுகிறது. 3000 கோடி தொகை பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பின்பு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக நீதிமன்றத்தில் 2019ஆம் ஆண்டு ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அதில் 2004 15 ஆண்டுகளாகியும் இந்த திட்டம் துளி கூட செயல்படுத்தப்படவில்லை. ஆனால் கோடிக்கணக்கில் பண பரிவர்த்தனை நடந்துள்ளது என்று இந்நிறுவனத்தின் மீது குற்றம் சாட்டப்பட்டது. பொம்மனஹள்ளி, திம்மன் நாயக்கஹள்ளி போன்ற பகுதிகளில் கழிவுகள் ராம்கி நிறுவனத்தால் 93 ஏக்கர் பரப்பளவில் குப்பை அகற்றப்படாமல் கொட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. ஒசூரில் மருத்துவமனையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் டன் கணக்கில் மருத்துவ கழிவுகளை இந்நிறுவனம் கொட்டியுள்ளதாகவும் சொல்லப்பட்டது. ராம்கி நிறுவனத்தினர் சுமார் 914 ஏக்கர் நில ஆக்கிரமிப்பு செய்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு இவர்கள் மீது வைக்கப்படுகிறது. பீகாரில் 94 கிலோமீட்டர் ரோடு போடும் திட்டத்தில் ஒப்பந்தமாகி இந்நிறுவனம் வெறும் 21 கிலோமீட்டர் மட்டுமே ரோடு போடப்பட்டதாகவும், அதுவும் 2013 15 வரை ஒரு நீண்ட காலத்தை இந்நிறுவனம் எடுத்துக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டது. சென்னை பெருநகர மாநகராட்சி ராம்கி நிறுவனத்தை வீடு வீடாக குப்பைகளை வாங்குவதில்லை, சாலைகளை சுத்தம் செய்யவில்லை என்று 2012ஆம் ஆண்டு தடை செய்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இந்நிறுவனத்தின் மீது சொல்லப்படுகிறது. மனித உரிமைக்கு முன்னுதாரணமாக இருக்கும் தமிழ்நாடு அரசு எந்த ஆட்சி செய்தாலும் இடஒதுக்கீட்டை பாதுகாத்து மனிதர் மலத்தை மனிதனே அள்ளுவதை தடை செய்தது, கை ரிக்ஷாவை ஒழித்தது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு முன்னோடியாக இருக்கும் தமிழ்நாடு பல்வேறு மாநிலங்களில் தூய்மை பணி அரசாங்க பணியாக மாற்றும் பொழுது தமிழ்நாடு அரசு தயங்குவதற்கான காரணம் புரியவில்லை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கும் இந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தை தர வேண்டிய அவசியம் என்ன என்று தமிழக அரசுக்கு கூட்டணி கட்சிகளும் திமுகவுக்கு ஆதரவாக பேசும் செயல்பாட்டாளர்களும் திகைத்து நிற்கின்றனர். ஒருபுறம் தனியார் நிறுவனங்கள் சரியான ஊதியம் தரவில்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இங்கு முன்வைக்கப்படுகிறது. தூய்மை பணியாளர் போராட்டத்திற்கு பிறகு அரசாங்கம் பல சலுகைகள் அளித்தாலும் பணி நிரந்தரம் தனியார் மயப்படுத்துவதை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும். அவர்கள் போராடிய போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணப்படாமலேயே இருக்கிறது.